விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல். இந்தியாவில் 1 நபருக்கு கல்லீரல் வீக்க பாதிப்பு இருப்பதாக மருத்துவர்கள் கூறும் நிலையில் கல்லீரலின் முக்கியத்துவம் குறித்து சிறப்பு மருத்துவர் விஜய் கணேசன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். சார், இப்போ கல்லீரல் பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன சார்? எதனால் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? ஸோ லிவர், கல்லீரல்னு சொல்கிறது உடம்புலே ரொம்ப முக்கியமான உறுப்பு. உடம்புலே லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம் இன்டர்னல் ஆர்கன்ஸில் ஸோ மோர் தென் 500 ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுற ஆர்கன். ரொம்ப சைலண்டான ஆர்கன். ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு யூனிக் கெப்பாசிட்டி இருக்கு. திருப்பி வளர்கிற தன்மை, அதாவது ரீஜென்ரேஷன் சொல்லுவோம். அந்த கெப்பாசிட்டி இருக்கிறனால சிம்டம்ஸ், அறிகுறிகள்லாம் யூஸ்வலாக கடைசி ஸ்டேஜில் வரும் ஸோ இப்படி இருக்கிறனால நம்ம அதை ஸ்க்ரீன் பண்ணி வரத்துக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட். எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ரன்னிங் போகிறாங்க, அவங்களுக்கே ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், வாக்கிங் போகிறேன், அப்பயும் எனக்கு ஃபேட்டி லிவர் வருது. அதுக்கான காரணம் என்ன? ஸோ ஃபேட்டி லிவரில் நிறைய டைப் இருக்குது ஸோ யூஸ்வலாக ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமம் சொல்கிறோம் இல்லைங்களா, அதனால வர ஃபேட்டி லிவர் வெயிட் குறைச்சா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில அது ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதனால ஃபேட் டெபோசிஷன் லிவரில் அதிகமாக வரலாம். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் கல்லீரலில் கொழுப்பு அதிகமாக சேரலாம். அதுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை பார்க்கணும். சார், இப்போது வெயில் காலமாக இருக்குது, பியர் குடிக்கிறேன், உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு நான் பியர் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதெல்லாம் குடிக்கிறத பார்க்க முடியுது. அதனால எல்லாம் பாதிப்பு ஏற்படுமா? அதனால என்ன பாதிப்புகள் ஏற்படும் இந்த வெயில் காலத்தில்? ஸோ வெயில் காலம் இல்லாமல் எந்த காலமாக இருந்தாலும் மதுபானம் அருந்துதல் ஒரு வாட்டி நம்ம ஒரு கன்சியூம் பண்ணுறது க்ளோஸ் டு 10,000 செல்ஸ் டேமேஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. என்ன சார் 10,000 செல்ஸ் டேமேஜ் ஆகுன்னு சொல்கிறீங்க, நம்ம நிறைய வாட்டி எடுத்திருக்கோம், ஒன்றுமே ஆகலைன்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, லிவர் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரீஜென்ரேஷன். ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி திருப்பி வளர்கிற தன்மை இருக்கிறனால உங்களுக்கு வெளியில அறிகுறிகள் ஒண்ணுமே தெரியாது. சார், இப்போ நிறைய பேர் ஜிம்முக்கு போறாங்க, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் நிறைய எடுத்துக்கிறத பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தவங்க இறந்து போனாங்க. அதனால இப்போ இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்கிறது லிவர் எதுவும் பாதிக்குமா சார் ஜிம்முக்கு போறவங்களுக்கு? ஸோ எந்த ட்ரீட்மெண்ட்டுமே அட்வைஸ் இல்லாமல் பண்ணவே சார். இப்போ லிவரை நான் ஒழுங்கா பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் சார்? உணவு முறைகள் நம்ம கேலரி டெஃபிஷியண்ட்டாக, கேலரி சர்ப்ளஸ் இல்லாமல் பார்க்கணும். கேலரி கணக்கை வச்சு ஈக்குவலாக இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டோம்னா எக்ஸஸ் கேலரி ஃபேட்டாக மாறாது. ஃபேட்டாக மாறலைன்னா உடம்புல எங்கேயுமே ஃபேட் டெபோசிஷன் இல்லை. இது லிவருக்கு மட்டும் இல்லை, எல்லா உறுப்புகளுக்கும் சாத்தியமாக.